ஆரி எம்ப்ராய்டரிக்கான லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஜூன் 26 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல் ஆரி எம்ப்ராய்டரி கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஜூம் ஆப்பில் லைவாக கிளாஸஸ் டெய்லி மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஃபுல் கோர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதிலே கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டைமிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரைடல் ப்ளவுஸோட டாசல்ஸ், அதாவது லட்கா நம்ம பேக் சைடுக்கு நம்ம ரோப்பில் அட்டாச் பண்ணுறக்கூடிய டாசல்ஸ் வந்து ரெடிமேட் டாசல் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இப்போ ஒரு ப்ரைடல் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பிரைட்ஸோட இனிஷியல்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டாசல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா எஸ் அண்ட் என் லெட்டர் யூஸ் பண்ணி நான் டாசல்ஸ் ரெடி பண்ண போகிறேன். நம்ம இந்த மாதிரியான டாசல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இனிஷியல் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக என்ன பண்ணணும்னா நம்ம 4 பீசஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒவ்வொரு லெட்டர்லையும் 2 பீஸ் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி சேம் லெட்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 4 பீஸ் டோட்டலாக நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். 2 லெட்டர் சேம் அண்ட் 2 லெட்டர் சேமாக மொத்தமாக 4 பீஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டாசல் தான் எப்படி ரெடி பண்ணுறது, ஃபஸ்ட் ஆரி ஒர்க்கில் எப்படி அந்த டாசல்ஸ் டிசைன் பண்ணிவிட்டு அப்புறமா எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி டாசல் ரெடி பண்ணுறோம், ஹேங்கிங் பீட்ஸ்லாம் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து பீட் லோடிங் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பீட் லோடிங், ஜர்தோசி லோடிங், த்ரெட் ஒர்க்கில் லோட் பண்ணிக்கலாம், இல்லை பீட்ஸு, செயின் ஸ்டோன் எது வேணாலும் கொடுத்து நீங்கள் லெட்டர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பீட் லோடிங், நார்மல் சுகர் பீட் லோடிங் தான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த எஸ் லெட்டருக்கு அப்படியே நம்ம லோடிங் த்ரெட் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லோடிங் த்ரெட் நீங்கள் க்ளூ போட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா த்ரெட் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் நமக்கு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வச்சுட்டு ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வளைவாக லோடிங் த்ரெட்டை கொண்டு வரணும். இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஜிக்ஸாக் போடாமல் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பீட் லோட் பண்ணுறதா இருந்தாலும் அப்படியும் பண்ணலாம். பட் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும். க்ளூ போட்டால் கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் அது ட்ரை ஆக டைம் விட்டுட்டா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுனா உங்களுக்கு உடனே ஒர்க் பண்ணிக்கலாங்கிறதுனால நான் வந்து லோடிங் த்ரெட்க்கு மேலே ஜிக்ஸாக் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து கரெக்டாக கொண்டு வர முடியலை, வளைவு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ளூ போட்டு கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எந்த அளவுக்கு லோடிங் த்ரெட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் மீதி இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எந்த ஓரத்துலேயும் ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எண்ணாட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எஸ் ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், லோடிங் த்ரெட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இதுக்கு மேலே இப்போ நான் பீட்ஸ் லோடிங் கொடுக்க போகிறேன். நார்மலாக பீட்ஸ் எப்படி நம்ம லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸ்டார்டிங் இங்கேருந்து இந்த க்ராஸாக த்ரெட் எடுத்து லோடிங் த்ரெட்டுக்கு மேலே க்ராஸ் ஆகி மேலே த்ரெட் வரணும். இந்த மாதிரி எடுத்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் போட்டுட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் 3 பீட்ஸ் நான் போட்டிருக்கிறேன். ஸ்டார்டிங் 3 பீட்ஸ் போட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் ஒரு லாக். எத்தனை பீட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும், அந்த பீட் அந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லோடிங் த்ரெட் மேலே எத்தனை பீட் கொடுத்தா கரெக்டாக உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுதுன்னு பார்த்து பீடோட கவுண்ட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். 4 பீட்ஸ் போடுறேன். இப்போ நான் இனிஷியலாக மட்டும் 3 பீட்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக 4 பீட்ஸ் வச்சு லோட் பண்ண போகிறோம்.
பீட்ஸ் இந்த மாதிரி அயன் நீடில் எடுத்து எப்போவுமே லோட் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடாக போடுறதுக்கு வரும். இப்போ டியூலிப் பிராண்டட் நீடில் போடுறீங்க அல்லது அயன் நீடில் அந்த நார்மல் த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீடாக உங்களால் போட முடியாது. பீட் எடுக்கிறதுக்கே நம்ம டைம் ரொம்ப ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டீல் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பீட் எப்போவுமே க்ராஸாக வர மாதிரி போட்டுக்கோங்க. பட் இந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் பெண்ட் ஆகிற இடத்துலலாம் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது சில இடங்களில் பீடோட கவுண்ட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்கள், பீட்ஸ் லோடிங் எஸ் லெட்டருக்கு அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த எஸ் ஷேப்பை சுற்றி வெளிப்பக்கமாக நான் இந்த மல்டி கலர் கட் பீட் எடுத்துருக்கிறேன். மல்டி கலர் கட் பீட் எடுத்து அதை ஒரு லேயராக நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஆரி ஒர்க்கில் டாசல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஷேப்ஸ்லேயும் நம்ம போடலாம். போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து அதை ரெடி பண்ணணும். உள்ள காட்டனோ அல்லது வேஸ்ட்டு கிளாத்தோ கொடுத்து அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரெடி பண்ணிட்டா போதும். இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு லேயர் கட் பீட் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ரைஸ் பீட் எடுத்துகிட்டு இதுக்கு அடுத்தது உள் பக்கமாக கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் இங்கேருந்தே நீடில் எடுத்துக்கிறேன். கரெக்டாக அதை ஒட்டி வரணும், கேப் இல்லாமல் நெருக்கமாக கொடுத்துருங்க. 4 சைட்ஸுக்கும் சுற்றி கொடுக்கணும். நெக்ஸ்ட் லேயராக திரும்பவும் ஒரு லேயருக்கு கட் பீட், கோல்டு கட் பீட் அகெயின் ஒரு லேயர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 1 more லேயர் திரும்பவும் மல்டி கலர் ஷேட் இருக்கக்கூடிய கட் பீட் எடுத்துருக்கிறேன். இது லட்கன் தானே, ஸோ பேக் சைட் வந்து நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு வந்து லட்கன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஷைனிங்காக இருக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மல்டி ஷேட் இருக்கக்கூடிய கட் பீட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், சென்டரில் பீட் லோட் பண்ணியாச்சு. அதை சுற்றி கட் பீட், ரைஸ் பீட் அண்ட் கட் பீட் சுற்றி அவுட்டர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, டசல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எப்போதுமே சுற்றி அவுட்லைனில் டபுள் லேயர் அல்லது ட்ரிப்பிள் லேயர்க்காச்சும் கண்டிப்பாக ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம செயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 3 லேயர்ஸ்க்கும் நான் ஜரி த்ரெட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எஸ் அண்ட் என் 2 இனிஷியலுமே ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 2 இனிஷியல் சேம் ஃபார்மேட்லேயே ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த 4 கார்னர்ஸ்லேயும் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபிட்டிங் ஸ்டோன், ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உள் பக்கமாக டிசைன்ஸ் கொடுத்துட்டு சுற்றி அவுட்லைனுக்கு இந்த மாதிரி டபுள் லேயர் ஆர் ட்ரிப்பிள் லேயரில் நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுப்பீங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஒரு ப்ளவுஸுக்கான டாசலுக்கு தேவையான பேட்ச் நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன். எஸ் லெட்டரில் 2 பேட்சும், என் லெட்டரில் 2 பேட்ச். ஸோ டோட்டலாக 4 பேட்சஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி எப்படி இதை கட் பண்ணி எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.